இலங்கையில் கனமழை, நிலச்சரிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. 1,00,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இலங்கை பேரிடர் மீட்புப் பணிகள் தீவிரம். இந்திய விமானம் தாங்கி கப்பலும் களத்தில் இறங்கியது. நிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக தனுஷ்கோடியிலிருந்து பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் வெளியேற்றம். கடல் சீற்றத்துடன் உள்ளதால் கடலுக்கு செல்லாத மீனவர்கள். நிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரம் ஓகா விரைவு ரயில் நாளை ரத்து. ராமேஸ்வரம் சென்னை சேது விரைவு ரயில் நாளை மண்டபத்திலிருந்து இயக்கப்படும் என அறிவிப்பு. வரும் 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகத்தின் கரையை நெருங்கும் நிட்வா புயல். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பெய்த கனமழையால் தண்ணீரில் மூழ்கிய 900 ஏக்கர் பயிர்கள். மழைநீர் வடியாததால் விவசாயிகள் வேதனை. தமிழகத்தில் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். கோவையில் அவசரகதியில் விளம்பரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது செம்மொழி பூங்கா. கோவை மக்களை ஏமாற்றி வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்று முதல்வர் பகல் கனவு காண்பதாக எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் கூட்டணியில் பாமக இடம்பெறும் என்று அன்புமணி பேட்டி. அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது கடும் கோபத்தில் உள்ளதாக விமர்சனம். நான் என்று ஒருவன் நினைத்தால் தான் என்று ஆண்டவன் காட்டுவான். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி மீது செங்கோட்டையன் தாக்கு. வெளிமாநில ஆம்னி பேருந்து சேவை மீண்டும் தொடக்கம். கோரிக்கைக்கு தீர்வு காணப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் உறுதியளித்ததால் அறிவிப்பு. கோவாவில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய ராமர் சிலை திறப்பு. 77 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வெண்கலச் சிலையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தென்னாப்பிரிக்காவுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி அவரது நண்பரான அதிபர் டிரம்பிடம் பேசுவாரா? G20 மாநாட்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் கேள்வி. ரஷ்ய அதிபர் புட்டின் 2 நாள் சுற்றுப்பயணமாக டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியா வருகை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்.